அம்சி ஆர்கானிக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் கௌதமன். நம்ம மல்லிகைப்பூ பெரிய மல்லிகைப்பூ தோட்டத்தில் இருக்கிறோம். இந்த மல்லிகைப்பூ தோட்டத்தில் பார்த்துருங்க, செடி இப்போ கவாத்து பண்ணி 3 மாதம் ஆச்சு. இதில் ஒரு பேட்ச் பூ எடுத்துட்டோம். இப்போ 2வது பேட்ச் பூ எடுக்கிற டைமில் என்னாச்சுன்னா, கொஞ்சம் காற்று அதிகமாக வந்தனால மொக்குகளில் பார்த்திங்கன்னா நிறையா சாருஞ்சி பூச்சி மொக்கு புழு பிரச்சனை அதிகமாகி வந்த பூக்கள் எல்லாமே கருக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணி மருந்துகள் கொடுத்தோம், இயற்கை வெளியத்தை கொடுத்தோம். ஸோ நம்ம அதை இருந்தாலும் அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. இதில் நம்ம நினச்ச அளவுக்கு இப்போ 2வது பேட்சில் பூ எண்ணிக்கை இல்லை. அதனால் நம்ம இதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அரும்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பூக்கு தான் நமக்கு நல்ல மொக்கு வருது, மீதி எல்லாமே கருகுது. ஒரு சில இது வந்துட்டு நல்லாவும் இருக்குது. இன்றைக்கி பூ ஒரு கிலோ பூ தான் வந்திருக்கும், அந்தளவுக்கு தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம 10 கிலோ 15 கிலோன்னு பூ எடுத்த நேரத்தில் இன்றைக்கி 1 கிலோ கம்மியாயிடுச்சு. நம்ம இதை வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், நம்ம அடுத்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த லைனை இப்போ கட் பண்ணிவிட்டோம். இதில் ஒரு 7 லைனு, இந்த 7 லைனு நம்ம இப்போ கவாத்து பண்ணி விட்டுட்டோம். மிஷினில் கட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம ஆடி மாதத்தை பிளான் பண்ணி ஆடி மாதம் முழுசாக பூ இருக்கணுங்கிற இதில் இப்போ இதில் 7 லைன் கட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு 7 லைன், அதுக்கடுத்து ஒரு 7 லைன், அதுக்கடுத்து ஒரு 5 லைன், இந்த மாதிரி இந்த தோட்டத்தை 4ஆக பிரிச்சுருக்குறோம். வீட்டுக்கிட்ட இருக்கிற தோட்டத்தை 2ஆக பிரிச்சுருக்குறோம். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்து பூக்கள் ஒரு 30 நாளைக்கு, ஒரு மாதம் முழுக்க பூ இருக்கிற மாதிரி நம்ம இதில் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சில செடிகளில் பார்த்திங்கன்னா நல்லா மொக்குகள் நல்லாயிருக்கு. இவ்வளோ பூ எடுக்க வச்சுட்டோம். ஆனால் இதை வந்துட்டு இந்த சூழல், மழை அதிகமாக வந்தது, கிளைமேட் சேஞ்சு, இது எல்லாமே காரணம் தான் இந்த மொக்குப்புழு பிரச்சனை அதிகமானதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம இன்னும் சரியாக ப்ரிப்பேர் ஆகணும். என்ன தான் நம்ம மருந்தடித்தாலும் அந்த சீதோஷண நிலை சரியில்லைன்னா புழுக்களும் பூச்சிகளும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த முறையில் நம்ம இதை இப்போ கற்றுக்கிட்டோம். அடுத்தடுத்த முறையில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா முறையாக கவனித்து இதை கொண்டு வரதுக்கு பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். இப்போ கட் பண்ணிக்கிற இந்த மல்லிகைப்பூ செடியை அடுத்தடுத்து என்ன மருந்துகள் கொடுக்க போகிறோம்னு இப்போ சொல்ல போகிறோம். அடுத்து இந்த செடிகள் நம்ம எப்போ கவாத்து பண்ண போகிறோம், நம்ம எப்படி பிளான் பண்ணப்போம். இப்போ இது கட் பண்ணிட்டோம். அடுத்து 10 நாளில் இந்த செடியை கட் பண்ண போகிறோம். ஏன்னா இது அரும்புகள் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இதை நம்ம கவாத்து பண்ணிடுவோம். இது அரும்புகள் எடுக்க ஆரம்பிக்கிறப்போ அடுத்த லைன் கவாத்து பண்ணிடுவோம். ஸோ அப்போது 10 நாள் கேப்பில் நமக்கு பூ விடாத வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதம்னா ஒரு மாதம் முழுக்க நம்ம பூ எடுக்கிறதுக்கு ஆளுகளுக்கும் சிரமப்பட தேவையில்லை, நம்மளும் சிரமம் இல்லாத பூ எடுத்து கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அது மாதிரி தொடர்ந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். நன்றி, வணக்கம்.